வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். எல்லோருக்கும் வணக்கம். நாம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் பிஇஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மந்த் மேபி வரக்கூடிய நாட்களில் இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 100% எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மேபி ஐ திங்க் இந்த வீக்கில் வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த வீக்கில் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துடும். நம்பர் ஆஃப் வேகன்சி டென்டேட்டிவாக 51 சொல்லியிருக்காங்க. மேபி கொஞ்சம் அதிகமாகலாம். ஓகேங்களா? ஆர் இதே வேகன்சி வந்து அப்டேட் பண்ணலாம். இதற்கான எக்ஸாம் மார்ச் 2026 வந்து நடக்க போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் நவம்பர் மாதம் வந்தாக்குள்ள உங்களுக்கு டிசம்பர் இருக்குது, ஜனவரி இருக்குது, பிப்ரவரி, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் ஃபுல்லாக இருக்குது. ஒரு 90 டேஸ் இருக்குது. ஸோ இந்த பக்கம் ஒரு 3rd வீக் அப்படின்னு வச்சாக்குள்ள ஒரு 20 டேஸ் போட்டாக்குள்ள ஒரு 110 நாள் பக்கம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா இந்த எக்ஸாமை நீங்கள் தட்டி தூக்கிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம் வந்து யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா யூஜி வித்து பிஎட் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஓகேங்களா? யூஜி வித்து பிஎட் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அல்லது இதுக்கு ஈக்குவலன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். ஸோ பிஜி டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 முடிச்ச டீச்சர்ஸ் எல்லாமே இந்த எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. குரூப் 4 குரூப் 2 எழுதின நிறைய பேர் அங்கே பிஎட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு வந்து எழுதுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஒரு அருமையான எக்ஸாம் எல்லாத்துக்கும். ஏன்னா இந்த இயர்லேயே லாஸ்ட்டாக வரக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம். சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாமுக்காக நம்முடைய இன்ஸ்டியூட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் ஆனது கண்டக்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் 1 போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பேட்ச் 2 வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் 3 ஓகேங்களா நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஆக்சுவலாக 19/11/2025 ஸோ இந்த டேட்டில் தான் ஆரம்பிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸு டெட்டு ஸ்டூடெண்ட்ஸு சார் கொஞ்சம் தள்ளி வைங்க, இப்போ தான் நாங்கள் எக்ஸாம் முடிச்சு வந்திருக்கோம், எங்களுக்கு படிக்க நேரம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்காகவும் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் வைக்கல. ஸோ அதுக்கான அதிகாரப்பூர்வமான டேட் எப்போ எக்ஸாம் வந்து ஆரம்பிக்க சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து எப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அந்த டேட்டில் வந்து டெஸ்ட் 1 நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பிஓ எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னா 30 டெஸ்ட் இருக்குங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே 150 கொஸ்டின்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் டேஸை பொறுத்து அந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் முன்ன பின்ன. ஓகேங்களா? 100 கொஸ்டின் டு 150 கொஸ்டின் தான் பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக 150 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் டெஸ்ட்டுக்கு வந்து இருக்கும். டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம். பிடிஎஃப் கொடுத்துருவோம். டவுன்லோட் பண்ணி ஓஎம்ஆர் ஷீட் வச்சு ஷேட் பண்ணி அதற்கான ஆன்சர் வந்து ஆன்லைனில் போய் செக் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வந்து அந்த டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். 4th பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவோம். அதுக்கான ஓஎம்ஆர் ஷீட்டும் கொடுத்துருவோம். நீங்கள் டவுன்லோட் பண்ணி எப்போ விருப்பப்படுங்க அந்த டைம் வந்து டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இதற்கு முன்னாடி நடந்த பிவிக்யூ 2019 2023 நடந்த கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டை வச்சு கொடுத்துருவோம். கம்ப்ளீட்டாக வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருவோம். டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஒவ்வொரு டெஸ்ட்டாக வேர் டு ஸ்டடி நடந்தாங்க ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். அதேமாதிரி சப்ஜெக்ட் வைஸ் வேர் டு ஸ்டடி வந்து முன்னாடி நாங்கள் அப்டேட் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக் பேஸ்டு ஸ்டடி மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸ் பிடிஎஃப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ப்ளஸ் அது போக அவுட் சோர்ஸ் வந்து என்னென்ன வருதோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருவோம். ஆல் சப்ஜெக்ட் வந்து கொடுத்துருவோம். சரிங்களா? இதற்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. 9952563892 இந்த நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இருக்குது. இதே நம்பருக்கு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் நேமு அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட் நமக்கு அனுப்புங்க. நாங்கள் வந்து ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு திரும்ப கால் பண்ணி கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவோம். இல்லை அக்கௌண்ட் டீல்ஸ் வேணாலும் சரி கேளுங்க, வாங்கி கொடுத்துருவோம். சரிங்களா? 100% வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகே, நான் சொல்லக்கூடியது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்படின்னா இந்த எக்ஸாமை டெஃபினட்டாக கிளியர் பண்ண முடியும். ஆனுவல் பிளானருக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நவம்பர் 2025 மேபி இந்த வீக்கில் டெஃபினட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். சரிங்களா? எக்ஸாம் வந்து 2026. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே உங்களுக்கு வந்து எப்போ எக்ஸாம் அப்படின்றது நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அட்மிஷன் போட்டவங்க
வேர் டு ஸ்டடி டவுன்லோட் பண்ணி ஏதாவது ஒரு பாடத்தை வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சு வைங்க சரிங்களா. ஸோ இது போக உங்களுக்கு சைக்காலஜிக்கு மட்டும் ஓகேங்களா, சைக்காலஜி மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டு கிளாஸு மெட்டீரியல் செப்பரேட்டாக உங்களுக்கு தனியாக வேணும் அப்படின்னா இதை தனியாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட்டு மட்டும் அப்படின்னா 500, கிளாஸ் மட்டும் அப்படின்னா 1500 ரூபா, மெட்டீரியல் மட்டும் அப்படின்னா 1500 ரூபா, எல்லாம் சேர்ந்து வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மட்டுங்க ஓகேங்களா. ஸோ மேலே வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டில் வைக்கிற டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சைக்காலஜி வந்துடும் ஓகே. 30 டெஸ்ட் அப்படின்னா 30 டெஸ்ட் நாங்கள் எப்படி பிளான் பண்ணியிருப்போம் அப்படின்னா இப்படி தாங்க ரெண்டாக பிரிச்சுருவோம். செட்டு 1 செட்டு 2ன்னு சொல்லி பிரிச்சுருவோம். இதில் வந்து தமிழ் இருக்கும், ஹிஸ்ட்ரி இருக்கும், சைக்காலஜி இருக்கும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14 டெஸ்ட் வருங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், ஹிஸ்ட்ரி ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்கும், இங்கே வந்து தமிழ் தகுதி தேர்வு ஓகேங்களா, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 டெஸ்ட் ஓகே. ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா மொத்தம் 28 டெஸ்ட்டு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 50 கொஸ்டின்ஸு 50 கொஸ்டின்ஸு 30 கொஸ்டின்ஸு 20 கொஸ்டின்ஸ் 150 கொஸ்டின் இது மாதிரி தான் நாங்கள் பிளான் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ 50 கொஸ்டின்ஸு, இங்கேயும் 50 கொஸ்டின்ஸு, 30 கொஸ்டின்ஸு, 20 கொஸ்டின்ஸ், 150 இது மாதிரி பிளான் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ தமிழ் ஒரு 14 டெஸ்ட் வரும், ஹிஸ்ட்ரி ஒரு 9 டெஸ்ட் வரும், சைக்காலஜி ஒரு 14 டெஸ்ட் வரும், ஜிகே வந்து ஒரு 14 டெஸ்ட் வரும் ஓகேங்களா. இங்கிலீஷ் வந்து ஒரு 14 டெஸ்ட் வரும், சயின்ஸ் ஒரு 10 டெஸ்ட் வரும், மேக்ஸ் ஒரு 14 டெஸ்ட்டு, தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஒரு 14 டெஸ்ட் வரும் ஓகேங்களா. ஸோ ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் முடிஞ்சு வேட்டி உங்களுக்கு ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் வந்து அப்படியே கண்ணி வைக்கும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி பிளான் வந்து போட்டிருக்கோம். பிளானை ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிளான் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்து டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட்டு எப்போ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க. உங்களுக்கு என்னைக்கு டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்டடி பிளான் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன், அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ நல்லா படிங்க, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது, கான்ஃபிடண்டாக படிங்க, எக்ஸாம் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணலாம் சரிங்களா. தேங்க்யூ.